மே 5 புனித யூதித். ஜெர்மனி நாட்டில் உள்ள துரிங்கியா எனுமிடத்தில் வாழ்ந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 1200ஆம் ஆண்டு பிறந்தார் யூதித். இறைபக்தியில் சிறந்திருந்த இவர் ஹங்கேரி எலிசபெத்தின் வாழ்க்கை வரலாற்றை படித்து அவரை தன் வாழ்வின் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார். தன் 15வது வயதில் வசதிமிக்க ஒருவரை திருமணம் செய்து கொண்ட இவர் தன் வாழ்வினை எளிமையாக அமைத்துக் கொண்டார். இறைபக்தி நிறைந்த தன் கணவர் புனித நாடுகளுக்கு திருப்பயணம் செல்கையில் இறந்து போக யூதித் பிரேசியா சென்று புனித பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினில் துறவறம் பூண்டார். நோயாளிகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்த யூதித் பிச்சை எடுப்பவர்களுக்கு உணவளித்து அவர்கள் தங்கி வாழ்வதற்கு இடமளித்தார். ஜெபத்திலும் தியானத்திலும் சிறந்திருந்த இவருக்கு ஆண்டவர் இயேசு காட்சி அளித்து தன்னை பின்பற்றி வா என்று அழைக்க ஆண்டவரின் அழைப்பின்படி தன் பணிகளை மேற்கொண்டார். உடல் ஊனமுற்றோரையும் தொழுநோயாளிகளையும் அன்போடு அரவணைத்து உதவிகள் செய்த யூதித் கிபி 1260ஆம் ஆண்டு மே 12ஆம் நாள் இறைப்பதம் சேர்ந்தார். இயற்கை சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் வெறும் கால்களோடு நடந்து இறைப்பணிகள் செய்த யூதித்தினை திரு அவை புனிதராக உயர்த்தி விதவை தாய்மார்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித யூதித் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தொழுநோயினால் துன்புறுகிற மக்களின் நோய் நீங்கவும் அவர்களின் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும் ஜெபிப்போம்.